இந்த 1 கோடி ரூபான்ற கோலை சீக்கிரமா அச்சீவ் பண்ணணும்னு நிறைய பேர் யோசிப்போம். அதுக்கு இருக்க வழிகள் என்னன்றதை இந்த வீடியோல பார்ப்போம். 15-15-15 ரூலை எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். 15,000 ரூபாய் மாசம் 15 வருஷம் தொடர்ந்து 15% ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்துல போட்டா 1 கோடி ரூபாய் சேர்த்திருக்கலாம். ஆனா இங்க இருக்க ஒரு பெரிய பிரச்சனை, 15% கன்சிஸ்டன்டா எல்லாராலையும் எடுக்க முடியாது. ஒரு 12-12% ஓரளவுக்கு ரீசனபிளான அசம்ஷனா இருக்கும். அந்த மாதிரியான ரிட்டர்ன் ரேட்ல நம்மளால சேர்க்கணும்னா இன்ஃபேக்ட் இதை விட சீக்கிரமாவே சேர்க்க முடியும். அதுக்கு மாசம் 20,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிட்டே வரணும். 12% ரிட்டர்ன் ரேட். 12 வருஷம் தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணுவோம். ஆனா 10% வருஷம் ஸ்டெப் அப் பண்ணுவோம். இந்த வருஷம் ஃபுல்லா மாசம் 20,000 ரூபாய் பண்றோம்னா அடுத்த வருஷத்துல இருந்து 22 பண்ணணும். அதுக்கு அடுத்த வருஷத்துல இருந்து 24 சில்லறை. இந்த மாதிரி பண்ணிட்டு வந்தாலும் 12 வருஷத்துல 1 கோடி ரூபாய் டார்கெட்டை அச்சீவ் பண்ணிடலாம். இல்ல 20,000 ரூபாய் என்னால மாசத்துக்கு இன்வெஸ்ட் பண்ண முடியாது, குறைவா தான் பண்ண முடியும்னு யோசிச்சீங்கன்னா இன்னும் ஒரு வருஷம் வெயிட் பண்றதுக்கு ரெடியா இருக்குன்ற பட்சத்துல இப்போ கையில ஒரு 5 லட்ச ரூபாய் இருக்கு, அதை லம்சமா இன்வெஸ்ட் பண்ணிட்டு மாசம் 12,500 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்தா 1 கோடி ரூபாய் டார்கெட்டை 13 வருஷத்திலேயே அச்சீவ் பண்ண முடியும். இதை விட சீக்கிரமா அச்சீவ் பண்ணணும்னா அதுக்கு இருக்க ஒரே வழி நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டை அதிகரிச்சுக்கிட்டே வரணும். இன்ஃபேக்ட் நம்மளால 5-6 வருஷத்துல கூட சேர்க்க முடியும். அதுக்கு அதிகமான வருமானமும் அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட்டும் தேவை. என்னோட மொத்த மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ 5-6 வருஷத்துல என்னதான் ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்கலாம், எவ்வளவு சார்ஜஸ் பிடிப்பாங்க, எவ்வளவு நம்மளால சேர்க்க முடியும்னு சொல்லிட்டு ரியல் நம்பர்ஸா பார்க்கணும்னா அடுத்து இந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க. இந்த எஸ்ஐபினாலே 20 வருஷம் 30 வருஷம் சொல்றாங்க, இதெல்லாம் வேலைக்காவதுன்னு சொல்ற உங்க ஃப்ரெண்டுக்கு இந்த ரீலை ஷேர் பண்ணி விடுங்க.